இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம போக போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் ஜெபிக்கலாம். அல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இன்றைக்கு எங்கள் கர்த்தாவே திருச்சபைக்கு வரங்களை குறித்து நீங்க கர்த்தாவே நீங்க பேசும்படி சித்தம் கொண்டதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ரோம நிருபத்துக்கு பவுல் எழுதும் பொழுது தகப்பனே, அந்த ரோமாபுரியில் இருக்கிற அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி எழுதின அந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் எங்கள் தேவசபை பிள்ளைகளுக்குள்ள வரங்கள் செயல்பட நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, நீங்க ஏற்கனவே வரத்தை வைத்திருக்கிறீர். ஒரு சிலருக்கு இன்னும் தனக்குள் இருக்கிற வரம் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு சிலருக்குள் இன்னும் அந்த வரம் பெற்றுக்கொள்ளாத நிலையில பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாருக்குள்ளும், கர்த்தர் நீர் தகப்பனை பட்சபாதம் இல்லாத தெய்வம், இன்றைக்கு தம்முடைய ஆவியின் வரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில வரம் எனக்குள் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்க? என் வாழ்க்கையில வரம் இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஹல்லேலூயா. வரம்னா என்ன என்ன தெரியல. ஹல்லேலூயா. நான் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம், கர்த்தருடைய வருகையின் காலம். இந்த காலத்துல நாம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரம் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் போது அப்படி சொல்லுகிறார், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. ஸ்திரத்தன்மை, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது ஆவிக்குரிய வரம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வரத்தை நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இந்த வரத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரோ அவங்களுக்குள்ளே சில குணாதிசயங்கள், சில காரியங்கள் மாற்றம் அடையும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வரம் நமக்குள் வரும் பொழுது நம்மளால நம்ம அதை கிரகிக்கவே முடியாது. இது நானா, இது என்னாலதான் இது நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா நம்பவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்டின் மோசஸ் அவருடைய வரத்தை கண்டுபிடிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். இது ஞாபகம் வருவதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய இளம் வயதிலே அவருடைய வீட்டுக்கு ஒரு தபால்காரர் கொண்டு வந்து தபால் கொடுத்தார். இந்த தபாலை அவர் கொடுக்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கியிருக்காரு. யாரு? அந்த தபால்காரர் சொன்னாரு, தபாலை இப்படி கொடுக்க. இந்த ஜஸ்டின் மோசஸ் அந்த தபாலை என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கி இருக்கிறார். ஏமாந்து அந்த தபால்காரருடைய கையில இந்த ஐயாவுடைய கரம் என்ன பண்ணிருச்சு, பட்டுச்சு. பட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவர் பயங்கரமா அபிஷேகத்துல நிரப்பப்பட்டு அவர் அந்த வண்டியை விட்டுட்டு கீழே விழுந்து என்ன பண்றாரு, அபிஷேகத்தில் நிறைஞ்சு பயங்கரமா அலக்கழிக்கிறார். அந்த அந்த சீனை இவருக்கு பயமாயிடுச்சு. என்ன நம்ம தொட்டோன்னு ஏதோ ஆயிடுச்சாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போனா அவர் சொல்றாரா, நீ என் பக்கத்துல என்ன பண்ணாத, வராத, என் பக்கத்துல நீ வராத. ஏன்னா அவ்வளவு அனாயிட்டி, அவ்வளவு வல்லமை என்ன பண்ணுகிறது, இவருக்கு சேர்ந்து வெளியே பாஸ் ஆகுது. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் பேசினாரா, நீ ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. வரம் நமக்குள் கிரியை செய்த ஆரம்பிச்சிருச்சு, வரம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், உங்கள் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியங்கள் என்ன பண்ணும், நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இங்க 1 கொரிந்தியர் 12:1 பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா.
4வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அப்புறம் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அடுத்து 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே ஞான குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு வரங்களை என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த வரம் வேணும்? அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட இதுவரையிலும் கேட்டிராத வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. ஒண்ணு மட்டும்தான் தெரியுது, விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் பழசா தெரியுது. அல்லேலூயா. ஆனா மீதி எல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? புதுசா தெரியுது. அல்லேலூயா. நீங்கள் விரும்பினால், நீங்கள் தேவன் மேல், இந்த வரத்தின் மேல் வாஞ்சையா இருந்தால், தேவன் உங்களுக்கு இந்த வரத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக தேவன் இப்படி பேசுறாரு எனக்கு தெரியாது. வரங்களை குறித்து இன்றைக்கு பேசும்படி தேவன் எனக்கு சொன்னார். ஒருவேளை நீங்கள் வாஞ்சித்தா உங்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணுவார்? அபிஷேகம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசித்தோம்னு சொன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட வரங்களை வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்களாம்? பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிசாசு துரத்தணும்னு ஆசை? சத்தத்தையே காணமே. போட்ட சத்தத்தை பார்த்தா போன பிசாசு வந்துட மாட்டேங்குது. நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த வரத்தை, நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது. நீங்க விரும்பணும், வாஞ்சிட்டு பிசாசு என்னை கண்டா என்ன பண்ணணும்? ஓடினாண்டவர். எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கும்போது பிசாசு என்ன பண்ணணும்? ஓடினாண்டவர்ன்னு சொல்லி நீங்க வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. நவமான பாஷைகளை பேசுவார்கள். இல்ல, ஆவியில நிறைஞ்சு என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய மகத்துவமான வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? பேசுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல மத்தேயு 25:15 இருந்து பார்த்தோம்னு சொன்னா, அங்கு திறமை, இந்த வரங்களை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து திறமை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னன்னு சொல்றாரு? திறமை. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு இந்த திறமைன்னு சொல்லும் பொழுது அங்க தாளந்தை கொடுத்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்தும் ஒருத்தனுக்கு 2 தாளந்தையும் கொடுத்து அந்த ராஜா வெளியே புறப்பட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் தேவன் தாளந்துகளை, திறமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களால நம்ப முடியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிலர் சமைக்காம இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிலர் பாடுனா நல்லா இருக்கும், ஒரு சிலர் பாடாம இருந்தா நல்லா இருக்கும். இல்ல, உண்மையா? ஒரு சிலர் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும், ஒரு சிலர் ஆடாம இருந்தா
நல்லா இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் திறமைகள். ஒரு சிலர் நல்லா டீச் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லா டிரைவ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லா என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க இல்லையா? நல்ல காரியங்கள் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? இயல்பாவே அவங்களுக்குள்ள இருக்கும். நல்ல பேச்சு திறமை இருக்கும், நல்ல சொல் திறமை இருக்கும். அதாவது என்னது, பிழை இல்லாம அழகா பேசுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு திறமைகளையும் தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வரலாறு ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வாய்க்கே நுழையாது. அந்த மாதிரி பெயரை எல்லாம் சரளமா என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சில நம்ம பயாலஜி டீச்சர்ஸ், அறிவியல் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அறிவியல் பெயரை எல்லாம் சரளமா என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒரைசா சடைவா படிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு வேலையை ஆயிடுவோம். அல்லேலூயா. ஆனா அப்படி ஒரு திறமைகளை தேவன் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு தேவன் விரும்பினபடி நமக்கு அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எனக்கு ஒரு விசேஷித்த திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இந்த திறமை எனக்கு இருக்கு. உங்ககிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் கூட இல்லையா, இல்லாம இருக்குமா? இருக்கும். நான் இதை நல்லா செய்வேன், சூப்பரா செய்வேன் அப்படின்னு சொல்றோம். நல்லா வரைவாங்க, நல்லா வீட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஒரு சில நல்லா வீட்டுடைய அந்த காரியங்கள்ல அது என்ன சொல்றது, மேனேஜ்மெண்ட், நிர்வாகத்திறன், நிர்வாகம் பண்ணுவாங்க, நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட சூழலை கொண்டு போய் நீங்க உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த அந்த தொழிலை மேம்பட செஞ்சிருவாங்க. கீழே இருக்கிற நிலையில இருந்து மேல வந்துருவாங்க. அதை என்ன பண்ணணுங்கிறது அங்க போய் நின்னோன்னு எங்களுக்கு கிளிக் ஆகும். யாரை மாத்தணும், யாரை எங்க வைக்கணும், யாரை இந்த போஸ்டுக்கு போடணும், யாரை இந்த இடத்துல நிறுத்தணும், இந்த இந்த இடத்துல யாரை வைக்கணும், இந்த இடத்துல யாரை வைக்கணும், எல்லாமும் பளிச்சுன்னு விளங்கும். அவங்க அந்த நிர்வாகத்தை நடத்துவாங்க. சூப்பரா இருக்கு நிர்வாகம். திடீர்னு பாத்தீங்கன்னா பள்ளத்தில் இருந்த நிர்வாகம் நல்ல ஓகோன்னு வந்தது. அல்லேலூயா. ஒரு திறமை இது தேவன் நமக்கு கொடுத்தது. சிலர் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, பார்த்தோன்னே அப்படியே வரைவாங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற திறமை. ஆனா இந்த திறமையை வேதம் சொல்லுகிறது நாம் பயன்படுத்த வேண்டுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கலாம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அந்த தாளந்த வாங்கினவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, 16வது வசனம். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை சம்பாதித்தான். அல்லேலூயா. போதும். இப்ப 5 தாளந்து வாங்கினவன் 5 சம்பாதிச்சார், 2 தாளந்து வாங்கினவன் 2 சம்பாதித்தான், 1 வாங்கலவன் போய் புதைச்சு வச்சுட்டான். அந்த நமக்கு தெரிந்தது. இப்ப இவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? இப்ப நாம் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த தாளந்துகளை தேவனுக்காய் நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்ன பலனாக தேவன் நமக்கு தருகிறார் என்று சொன்னால், வாசிங்க 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், பிரவேசி என்றார். இப்ப 5 தாளந்து வாங்கினவனுக்கு பரிசு என்ன? பரிசு என்ன? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பது. அல்லேலூயா. அதோடு கூட அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அதே போல 2 தாளந்து வாங்கினவனுக்கும் என்ன அந்த பலன் என்றால், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, வரங்களை நாம் தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலனாய் தேவன் நமக்கு என்ன தருகிறாராம்? மேலும் நமக்கு அதிகாரங்களை தருகிறார். அநேகத்தின் மேல்
அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையா ஒரு வீட்டுக்குள்ள உண்மையா ஒரு காரியத்துல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையா இருந்தது நிமித்தம் நீங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அடுத்து இன்னொரு வீடு வாங்குவீங்க. ஹல்லேலூயா. ஒரு கார் வாங்கி இருக்கிறீங்கன்னா அடுத்து இன்னொரு காரு வாங்குவீங்க. ஹல்லேலூயா. ஒரு பைக் இருக்குன்னா உங்க வீட்டுல இன்னொரு பைக்கு வாங்குவீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரை நீங்க உண்மையா கிறிஸ்துவுக்குள்ள சம்பாதிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அநேகரை சம்பாதிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்றை தேவன் நமக்கு கொடுத்ததை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிச்சு அதை என்ன பண்ணுகிறாராம்? அதிகாரியாக்குகிறார் அநேகத்தின் மேல். ஹல்லேலூயா. திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நல்ல கவனமாக சத்தியத்தை கேளுங்க. திறமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அவனுக்கு 5 தாலந்தை கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவன் கொடுத்தார். அதை கொண்டு அவன் 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை கொடுத்தார், மேலும் 2 தாலந்தை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. ஆனால் 1 தாலந்து வாங்கினவனுடைய நிலை என்னங்க? 1 தாலந்து வாங்கினவன் 24வது வசனம், 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். எப்படி சொல்றான் பாருங்க. கர்த்தரை, கடவுளை வேதனை படுத்துகிறார், துக்கப்படுத்துகிறார் தன்னுடைய எஜமான். ஆனா உனக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? 30வது வசனம் பாருங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிரும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஆத்தும ஆதாயம் பண்ணலைன்னா உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். உன்னை ரட்சித்ததுல எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உனக்கு நான் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டதுல, உனக்கு 10 வருஷம் சாப்பாடு போட்டதுல, உன்னை போஷித்ததுல எனக்கு ஒரு பிரயோஜனமும். 1 தாலந்தை வாங்கினவன் அந்த தாலந்தை என்ன பண்ணான்? புதைச்சு வச்சுட்டான். புதைச்சு வச்சா ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். கணக்கு கேட்க வந்தா நீ கடினமான இருதயம் உள்ளவர் என்று அறிந்து உங்க அதை பத்திரமா வச்சிருக்க, நீங்க வாங்கிட்டு போங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததை பெருக்கும்படிதான் கொடுத்தார், புதைச்சு வைக்க கொடுக்க. எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க இதுவரையிலும் தாளந்த? இதுவரையிலும் என் தேவன் எனக்கு கொடுத்த தாளந்த நான் பயன்படுத்தி வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எல்லாம் புதைச்சு வச்சவங்க அப்படி தோன்றுது. 1 வாங்கியிருந்தாலும் 1 என்னாக்குங்க? 2 ஆக்குங்க. ஹல்லேலூயா. 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 கட்டாயம் நமக்கு தருவார். 5 தாளந்து வாங்கினவன் எப்படி போய் 5 தாளந்து சம்பாதிச்சான்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சான். கர்த்தர் அவனுடைய பிரயாசத்தை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். சகல பிரயாசத்துக்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. சகல பிரயாசத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பலன் இல்லாமல் போகவே போகாது. இந்த 1 தாலந்து வாங்கினவனை போல நீங்க என்ன பண்ணக்கூடாது? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு நீங்க போய்விட கூடாது. அதற்காகத்தான் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? தாளந்துகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாளந்தை பயன்படுத்தலாமா, பயன்படுத்த வேண்டாமா? பயன்படுத்த. நான் பயன்படுத்துவேன்னு சொல்றவங்களாம் சத்தமா? எல்லாருக்கும் தேவன் தாளந்து கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். யாருக்குமே எனக்கு கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார். புரியுது உங்களுக்கு? அவங்க சூப்பரா பாடுவாங்க. கண்ணு தெரியாதவங்க அவ்வளவு அழகா பாடி ஆண்டவர் என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டது. நம்ம அந்த தாளத்தை பயன்படுத்துறோமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. ஹல்லேலூயா. 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 பாருங்க, வரம் நம்ம இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த வரம் செயல்படும் பொழுது யாரெல்லாம் நம்மளை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களை வாயெல்லாம் கர்த்தர் அடைச்சிருவார். அவங்க வாயெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு?
அடைச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு பலத்த அசைவுக்காக, ஒரு பலத்த அவருடைய சேனை எழும்பும்படியாக தேவன் நமக்கு வரங்களை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்க நல்ல கவனமா வச்சுக்கோங்க. நீங்க அதை பயன்படுத்தியே ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சிறுசோ பெருசோ நீங்கள் அதை பயன்படுத்தி ஆகணும். எனக்கு வயது முதிர்ந்துருச்சு, நடக்க முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க பக்கத்து வீட்டுக்காவது நீங்க சுவிசேஷத்தை என்ன பண்ணிருக்கணும்? சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்காருக்கு என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுடைய ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கணும். ஹல்லேலூயா. உங்க மருமகன்மார்களுக்கு, உங்க மகமார்களுக்கு நீங்க தான் சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா நீங்க தாளந்த புதைச்சி வச்சது அர்த்தம். நீங்க தாளந்தை நீங்க சாகர வரலும் ஒரு ஆத்மாவை கூட நீங்க ஆதாயம் பண்ணலைன்னா பரலோகம் போகும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, அழுகையும் பற்கடிப்புமான இடம் ஒண்ணு இருக்கு, நீ அங்க போ. சத்தமா சொல்லுங்க, நீங்க அங்க போ. நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணாம இருக்கிறத நினைக்கும் போது பயம் அப்படி திக்குன்னு விழுகணும். பரலோகம் போகும்போது வெறுங்கையோட என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் போகும்போது எப்படி போக கூடாது? எப்படி போக கூடாது? வெறுங்கையா. வாய் சொல் வீரரா அங்க போய் நிக்க கூடாது. நாங்க அதை வளைச்சிருவோம், இதை பிடிச்சிருவோம், இதை கொண்டு வந்துருவோம்னு சொல்லுவோம். உன்னை என்ன பண்ணிருக்க மாட்டோம், சேர்ந்திருக்க மாட்டோம். ஆவியானவரை அந்த இஸ்ரேல் தேசம் புறக்கணித்த பிற்பாடு அந்த தேசத்துக்கு தீர்ப்பு எழுதப்பட்டது. கிபி 70 இந்த தேசம் என்ன பண்ணப்படும்? தீக்கரையாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியான நேரத்துக்குள்ள இருக்கிறார் இந்த ஸ்தேவான். இப்ப சரியா இவர் போதிக்க வேண்டும். ஆவியானவரை குறித்து இந்த சாதாரண இந்த ஸ்தேவான் அப்போஸ்தலர்களில் ஒருவர் கூட கிடையாது. இவர் பந்தி விசாரிப்புக்காரனில் ஒருவர். சாப்பாடு போடுற 7 பேர்ல இவரும் ஒருவர். ஹல்லேலூயா. அம்மா மார்கள் நினைச்சுக்காதீங்க, நான் சாப்பாட்டு கரண்டியை தான் அள்ளி போட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன போய் ஊழியம் நீங்க நினைக்காதீங்க. அந்த வேலையை செய்தவர் தான் இந்த ஸ்தேவான். அவர் தான் அவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாய் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கத்தின் முடிவிலே அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவரும் தன்னுடைய ஆவியை இயேசுவை போல ஒப்பு கொடுத்தார். கல்லறிந்து போட்டாங்க, செத்துட்டாங்க. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சரியான உபதேசத்தை சரியான நேரத்தில் ஸ்தேவானால் கொண்டு போகப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வசனத்திலே அங்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சபைகளுக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன அது? நாம் எல்லாரும் மரிக்கும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம் அப்படின்னா, தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நம்முடைய ஆவி அங்கு கொண்டு போகப்படுகிறது. இல்லை என்றால் அவர் வரும் பொழுது நாம் மரித்திருப்போம் என்றால், அவர் வரும் பொழுது நாம் எல்லாரும் என்ன பண்ணப்படுவோம்? மறுரூபமாக்கப்பட்டு போவோம். நம்மளுடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும். உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு போவோம். மரித்திருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம் என்ற ரகசியத்தை அன்றைக்கு திருச்சபைக்கு சொல்லுகிறார். யாரு? பவுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4:15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரையும் போல தெசலோனிக்க சபையாரே, நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணப்படுவீங்க? மறுரூபமாக்கப்படுவீங்க. மரிச்சிருந்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? நம்முடைய தூதர்களோடு கூட வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? உயிர்த்தெழுவீங்கன்னு சொல்லுகிறேன். அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட
ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹல்லேலூயா. இந்த சபைகளுக்கு இதுவரையிலும் வெளிப்படுத்தப்படாத இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார்? எங்கெல்லாம் வார்த்தைகள் சரியாய் சொல்லித்தரப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதான் ஞானத்தை போதிக்கும் வரம். எங்க எந்த இடத்துல என்ன வார்த்தை கொண்டு போகணுமோ அங்க அந்த இடத்துக்கு அந்த வார்த்தையை வைத்து பேசி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இந்த வரம். ஹல்லேலூயா. உங்களை தேடி ஒரு வார்த்தை சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா நீங்க கூட இப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வரம். இப்படி உங்களுக்கும் தேவன் ஏற்ற நேரத்துல இந்த வார்த்தைகள் மூலமா இவங்களோடு பேசாதிருந்தால் நீங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும் போது எங்கேயோ யாருக்கோ காத்தடிக்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது செத்துருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இல்ல ஒரு பழச்சிக்குவான்னு சொன்னோம்ல, அதுதான் உங்களுக்கு என்னது? ஞானத்தை போதிக்கிற வரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதி மற்றும் பாவ நேரத்திலே அதை சரியாய் அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்து அவர்கள் உணர்வடைய செய்வதுதான் என்னது? அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல தப்பு செய்த உடனே தண்டனை வந்துருச்சுன்னா நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆனா நமக்கு சில சில சிக்ஷைகள் சில காரியங்கள் கொஞ்சம் லேட்டா வரும். எப்படி வரும்? லேட்டா. தேவன் மிகுந்த கிருபையா இருந்ததுனால நம்ம மேல மிகுந்த பொறுமையா இருந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லேட்டா சிக்ஷை அனுப்புவார். ஏன்னா அனுப்பாம இருக்க முடியாது. இந்த பிசாசு அப்பப்போ போய் தொல்லப்பட்டே இருப்பான். ஆமா, அவன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? தண்டனைய அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அவனை பரலோகத்துக்கு நீங்க கூப்பிட முடியாது அப்படின்னு போய் என்ன பண்ணுவோம்? பிசாசு ஆண்டவரை போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப தேவன் முழுசா தண்டிக்க மாட்டாரு, மட்டாய் கொஞ்சம் தண்டிப்பார். அது நமக்கு நினைக்காத நேரத்துல என்ன பண்ணும்? நமக்கு நடக்கும். நம்ம நல்லா இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்போம், அப்பதான் அது நடக்கும். அதனால நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நம்ம எங்க தப்பு பண்ணாலும் எங்க நம்ம மைனஸ்ல இருந்தாலும் நிச்சயமா என்ன உண்டு? சிக்ஷை என்பது உண்டு, தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த நேரங்களில் நம்முடைய தவறை நமக்கு உணர்த்தி காண்பதுதான் இந்த அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-11 வரையிலும், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-11 அவ்வளவு வசனத்தையும் நம்ம வாசிக்க வேணாம். அங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில பார்த்தா பர்னபா என்று சொல்லப்படுகிற உண்மையான ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற அவர் தன்னுடைய சொத்தை விற்று கொண்டு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் பாதத்துல வச்சுட்டார். இதை பார்த்த உடனே ஒரு குடும்பத்தார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அனனியா சப்பிரால் என்ற ஒரு குடும்பத்தார். அனனியா அப்படின்னா கணவன் பேரு, சப்பிரால்னா மனைவி பேரு. இந்த அனனியா சப்பிராலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்மளும் நிலத்தை வித்து கொண்டு போய் எங்க வச்சிடலாம்? அப்போஸ்தலர்கள் பாதத்துல வச்சிடலாம். வித்துட்டாங்க, பணமும் வாங்கிட்டாங்க, அதுல ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்தும் வச்சுக்கிட்டாங்க. வச்சு எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? மீதியா அப்போஸ்தலருடைய பாதத்துல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொண்டு போய் பேதுரு கையில கொடுத்த அனனியா என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க இவ்வளவுக்கு விற்றோம், இவ்வளவு நாங்க எடுத்துக்கொண்டோம், மீதியை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்ல. ஹல்லேலூயா. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா? ஆம், நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றோம். அவங்க சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு உணர்த்துகிறார். இவன் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு கொண்டு வந்து மீதியத்தான் கொடுத்திருக்கிறான்.
அவன் தப்பா உனக்கு உணர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலையத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுகிற பொய்யெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரவங்களை ஏமாத்தணும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நிறைய பேர் என்கிட்ட தான் வந்து நீங்க சொல்லிட்டு போவீங்க, நான் நீங்க போனதுக்கு அப்புறம் நினைச்சுக்குவேன், இவங்க இதுக்காக எதுக்கு நம்ம இவ்வளவு பொய்ய சொல்லணும். நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் காதுல வாங்கிக்கிறேன். உங்களுடைய எல்லா நிலையும் எனக்கு தெரிய வரும் பொழுது இவங்க இவ்வளவு பொய் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியெல்லாம் பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, ஆனா சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லுவதற்கான காரணம், அப்படி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு உண்டான அந்த பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் நம்ம மேல கோபப்படுவார். அததான் இங்க அனனியா மேல கோபப்பட்டேன். அல்லேலூயா. இது போல தவறுகள் செய்து தேவனால் நாம் கோபப்படும், தேவன் நம்ம மேல கோபப்படும் பொழுது நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறாங்க இல்லையா, அதுதான் என்னது, அறிவை உணர்த்தும் வசனம். பேதுரு படிச்சுன்னு சொல்லிட்டார், நீ விக்கிறதுக்கு முன்னாடி அது ஒன்னடத்தான் இருந்துச்சு, நீ விற்ற பின்பும் அந்த கிரையம் அந்த பணம் உன் கையில தான் இருக்கு, ஏன் என்கிட்ட வந்து போய் சொல்றேன், ஏன் என்னிடத்துல வந்து போய் சொல்ற? அனனியாவுக்கு அந்த வார்த்தை அப்படின்னு மனச மேல இழுத்த மூச்சு இல்ல வரவே இல்லை, செத்துட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தவறுகளை தேவன் சரியான நேரத்துல நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறவர் தான் யாரு, ஆவியானவர். அதான் அதுவே உணர்த்து வசனம். நமக்கு உணர்த்தினா ஒரு ஊழியக்காரன் மூலமா நமக்கு என்ன பண்ணிடுவாரு, உணர்த்தி விடுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம அங்கங்க மனம் திரும்பிடணும், எதிர்த்துலாம் நிக்க கூடாது. எதிர்த்துனா நமக்கு ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. சங்கீதம் 25:14 வாசிக்கலாம். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படும். யாருக்கு தம்முடைய ரகசியத்தை தெரியப்படுத்துவார், அவருக்கு பயந்தவர்கள். இப்படி பயப்படுறவர்களுக்கு வசனம் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அறிவை உணர்த்தும் வசனம் என்று நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வரம் நம்ம பார்த்துட்டோம். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம். அல்லேலூயா. இந்த 2 வரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஞானத்தை போதிக்கிற வரமும் அறிவை உணர்த்துகிற வசனம் சொல்லுகிற வரமும் எனக்கு இருக்குன்னு சொல்றோம். அல்லேலூயா. சொல்றது நல்லா காதுல வாங்கிட்டு கை தூங்க, சும்மா கை தூக்காதீங்க, பரலோக தேவன் பார்த்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீங்க ஞானமா வீட்டுல போதிச்சு நடக்கிறீங்களா, அறிவை உணர்த்துகிறீங்க, கவனமா யோசிங்க. இதெல்லாம் நமக்கு தான் வச்சிருக்கிற இந்த வரம், ஞானத்தை போதிக்கும் வரமும் அறிவை உணர்த்துற வரமும் பெற்றோர்களாகி நமக்கு இருக்கணும். ஏன் தெரியுமா, நம்ம புள்ள நம்மகிட்ட ஏகப்பட்ட பொய் சொல்லுவோம், அதையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய குணம் பெற்றோர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஊழியக்காரங்களுக்கு தான் வரணும் நினைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புள்ள எங்க பொய் சொல்றாங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் ஆரம்பிப்பான் பாருங்க, பொய் சொல்லுவதற்கு எங்க ஆரம்பிக்கிறான்னு அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்பயே நமக்கு சொல்லிடுவார் அவன் ஆரம்பிக்கிறான், அவனை ஆஃப் பண்ணு. வாயை திறந்தா பொய்யத்தான் ஊத போறான். அல்லேலூயா. அதான் அறிவை உணர்த்தும் வசனம். அல்லேலூயா. தேவன் நமக்கு தராத காரியம் யாருக்கு தரப்போறாரு? தேவன் எல்லாத்தையும் யாருக்கு தான் தரப்போறாரு?
தம் பிள்ளைகளுக்கு அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாய் விசுவாசம். மூன்றாவதா என்னது? விசுவாசம். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. என்ன விசுவாசம் இருக்கு உங்களுக்கு? மலையை இப்படி பகிர்ந்து அப்படி போடுற அளவுக்கு விசுவாசம் இருக்கா? மலையளவு விசுவாசம் சொல்றாங்க. எனக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆமா, சின்ன விசுவாசமா இருந்தாலும் பட்டுன்னு என்ன பண்ணுவோம்? வெட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறதா? உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லித்தரம் பாருங்க. இயேசு தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கும் விசுவாசம் தான் தேவை. நான் அந்த விசுவாசத்தை சொல்லல. எத்தனை பேருக்கு இயேசு தெய்வம்னு தெரியும்? அல்லேலூயா. அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லை. இது என்ன விசுவாசம் அப்படின்னா, சந்தர்ப்பங்களில், எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில், சில கடினமான சந்தர்ப்பங்களில் கொடுக்கப்படுகிற சிறப்பான விசுவாசம். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் வந்திருக்க. ஆனா அது நடக்கும் என்று மொத்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றானோ அவன் தான் என்னது? விசுவாசம் உள்ளவன். அல்லேலூயா. அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க. அது நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒன்றுமே அங்க இருந்திருக்காது. அதனால அவங்க சொல்லுவாங்க அது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்லுவாங்க. இந்த ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய அநாத இல்லத்துல 1000 குழந்தைகளை வைத்து பராமரித்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஒவ்வொரு வேலைக்கும் தன்னுடைய 1000 பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வேலைக்கும் காலையில மத்தியானம் சாயந்தரம், காலை மத்தியானம் சாயந்தரம் ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த 1000 பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு கர்த்தரையே பார்த்து வாழ்ந்தவர் தான் யாரு? ஜார்ஜ் முல்லர். அல்லேலூயா. நீங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 1000 பிள்ளைங்களையும் ஒரு டேபிள்ல உட்கார வச்சுட்டு பிளேட் முன்னாடி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க சமையல் கட்டுல ஒண்ணுமே இருக்கு. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே, இன்னைக்கு என் பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ணிடணும்? வாசிச்சிடணும். எங்கேயோ போற பிரியாணி பொட்டெல்லாம் வந்துடும், எங்கேயோ போன பிரெட் வந்துடும், எங்கேயோ போகிற பால் அப்படியே வேன்ல அடைச்சு என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து இங்க அவங்க அந்த டைமுக்கு இறக்குவாங்களாம். அல்லேலூயா. அவருடைய சாட்சிகளை நான் கேட்டு படிச்சிருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உண்மையுமே அவங்க எல்லாம் அப்படிப்பட்ட அந்த விசுவாச வீரர்கள்லாம் நம்ம நாட்டுல இருந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாக்கியம் நம்மளாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசத்துக்கு நம்ம எல்லாம் பின்பற்றி போறோம். அவங்க முன்னாடி போயிருக்காங்க, நம்ம பின்னாடி போறோம்னா நம்ம உண்மையாலுமே பாக்கியசாலிகள். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் பால் வேணுமா, பிரெட் வேணுமா, இன்னைக்கு சாப்பாடு வேணுமா, என்ன வேணுமோ அவங்க தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சுட்டு, ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு வீட்டுல சோறு கொடுக்கறதுக்கு நம்ம விசுவாசம் என்ன ஆடிட்டு இருக்குது? தள்ளாடிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. 1000 குழந்தைக்குங்க தினமும் 3 வேளைக்கு சாப்பாடு. அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கான்னு கேக்குறேன். அல்லேலூயா. தேவன் நம்மளை போஷிக்கிறவன் அப்படின்னா காக்கைகளை கொண்டு கூட என்ன பண்ணுவார்? நம்மள போஷிப்பார். அது அவர் அவ்வளவு விசுவாசமா எடுத்து 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 60 வருடம் என்னுடைய அநாத இல்லத்தை நடத்தி இருக்கு. யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஜார்ஜ் முல்லர் தான் விசுவாசம். நம்ம அடுத்த நாளைக்கு இல்லைனாலே நம்ம விசுவாசம் ஆட்டம் கண்டுடுது. அடுத்த நாளுக்கு இல்லைனாலே நம்ம விசுவாசம் என்ன ஆயிருது? ஆட்டம் கண்டுடுது. வேலை இல்லைனாலே கண்ணுல இருந்து என்ன வந்துருது? தண்ணி வந்துருது. சம்பளம் இல்லைன்னா அதை விட பேஜாரு. இந்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு சம்பளம் இல்லை. நேற்று எங்கே கேள்விப்பட்டேன், செகண்ட் சாட்டர்டே சம்பளம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்க கேள்விப்பட்டேன்னு எனக்கு தெரியல சரியா. சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பேஜாரு. 1 வாரம் சம்பளம் வரலன்னா நிலைமை என்ன ஆயிடுது? பரிதாபம். ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்முடைய ஆண்டவர் நம்மள நடத்துவாருன்னு அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் மேல் வைக்கிறமே, அதுதான் என்னது? விசுவாசம். தேவன் இதை செய்வார், தேவனால் இது முடியும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே இல்லாட்டினா கூட அவர் உட்காந்து உருவாக்குவாரு. அல்லேலூயா. இருந்தா கொடுத்து அனுப்புவாரு, இல்லைன்னா அவரே என்ன பண்ணுவாரு? கிரியேட் பண்ணுவாரு.
அவரே உருவாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ சிருஷ்டிகர், அவரே உருவாக்குவார். சூழ்நிலைகளை நமக்காக அவரே என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக தேவையா? இதுதான் விசுவாசம். இதுதான் இங்க வரணும்னு எழுதி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என்ன என்ன விசுவாசிக்கணும்? அது நடக்கும், தேவன் செய்வார் என்று என்ன பண்ணணும்? விசுவாசம். எவ்வளவு பாதகமா இருந்தாலும் தேவன் செய்வார் என்று விசுவாசம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20 to 24 வரலும் வாசிச்சனா அங்க ஒரு கப்பல் பிரயாணம். பவுல் போகிற அந்த கப்பல் பிரயாணத்தில் நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 27ஆம் அதிகாரம் 20 to 24 வரல வாசிக்கிறோம் பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் ஆட்கொண்டவரும் நான் சேவைக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த பவுல் பிரயாணப்பட்டு ரோமாபுரிக்கு பிரயாணப்பட்டு போகிற அந்த கப்பல்ல நடந்த சம்பவத்தை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கப்பல் பிரயாணத்துல பவுல் ஆலோசனை சொல்றாரு, நம்ம இங்க இருந்து போவேனா, இங்கே கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பவுலுடைய ஆலோசனையை பார்க்கலும் மாலுமியினுடைய ஆலோசனையை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? கப்பல் எஜமானுடைய ஆலோசனையை கேட்டு மோசம் போயிட்டாங்க. இப்ப பயங்கரமான மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இப்ப எல்லாரும் அங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறாங்க. கப்பல்ல இருக்கிறவங்க என்ன எப்படி இருக்காங்க? சாப்பிடாம. அல்லேலூயா. இருப்பமா சாவமா தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கரை சேருவோமா இல்ல கப்பல்லையே மாண்டு போயிடுவோமா? அல்லேலூயா. நம்மட வாழ்க்கையில கூட இப்படி இருக்குல்ல, கரை சேருவோமா இல்ல இந்த வாழ்க்கையிலேயே நம்ம இந்த சோதனையிலேயே மாண்டு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இந்த பவுல் போய் கொண்டிருக்கிற கப்பல்ல இருக்கிற காரியம் இப்படி இருந்தது. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுகிறார், நீங்க இப்படியே இருக்க கூடாது, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன ஆலோசனை அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. கப்பற் சேதமே அல்லாமல் என்ன வராது? பிராண சேதம் வராது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னோடு யாத்திரை பண்ணுகிறவர்களையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற வார்த்தை வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுது புறப்படும், எப்பொழுது அது நிலைத்திருக்கும், எப்பொழுது அது நமக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யும் அப்படின்னா, நமக்கு உள்ளான இருதயத்துல தேவன் நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. அப்பதான் விசுவாசம் வரணும். யார் பேசணும்? தேவன் பேசணும். அல்லேலூயா. எல்லாரும் பயப்பட்டு இருந்தா கூட யார் பயப்படல? யார் பயப்படல? பவுல் பயப்படல. எல்லாரும் போல ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனா நம்ம வாழக்கூடாது. நமக்கிட்ட அசாதாரண ஒரு விசுவாசம் இருக்கும். முடியாது என்பதை முடித்து காட்டுகிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இது முடியாது. நம்ம தேவனுக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? முடிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சத்தமா சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம், உங்களால் கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நம்மளால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லைங்க. அப்படி நம்மளை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தான் விசுவாச வரம்.
அல்லேலூயா. இதுதான் வந்து வரத்திலேயே அடிப்படை வரம், ஃபவுண்டேஷன் வரம். அல்லேலூயா. இதுதான் மத்த எல்லா வரத்தையும் இழுக்கும் பக்கத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எதிரான காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, எதிரான சம்பவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, எதிரான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்க அப்படியே திரும்பி ரிட்டர்ன் விசுவாசிக்க தெரியும். விஞ்ஞானம் இப்படிதான் சொல்லும், எங்க வாத்தியார் அப்படிதான் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐசக் நியூட்டன் அவங்க அம்மா மாதிரி நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அவர் ஒரு மட்டு ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிருந்தாங்க. அவங்க இந்த லெட்டர் அவங்க அம்மா படிச்சு பார்த்து, என்னம்மா டீச்சர் லெட்டர் எழுதிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நீ ரொம்ப ஞானம் உள்ளவன், உனக்கிட்ட இருந்த ஞானம் ரொம்ப நிறைய சிறப்பான ஞானம் இருக்குன்னு உங்க டீச்சர் லெட்டர் எழுதிருக்காங்க. அதனால நீ ஸ்கூலுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம், நீ இங்கே இருந்து என்ன பண்ணுவோம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அந்த டீச்சர் என்ன எழுதினாங்க தெரியுமா? உங்க பையன் மக்கு பையன், தயவு செய்து உங்க பையனை எங்க அனுப்பாதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. இதுதான் அவங்க எழுதியிருந்த கடிதம். அல்லேலூயா. அவங்க அம்மா அதை திருப்பி விசுவாசிச்சாங்க பாருங்க. என் பையன் என்ன கிடையாது, மக்கு பையன் கிடையாது, என் பையனுக்குள்ள நிறைய திறமைகளை தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்படி திருப்பி விசுவாசிக்க தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கா அந்த விசுவாசம்? திருப்பி விசுவாசிக்க தெரியுதா? மாற்றி யோசிக்க தெரியுதா? தேவன் செய்வார் என்று உங்களுக்குள்ள அந்த அந்த காரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மட்டம் தட்டப்பட்ட அந்த ஐசக் நியூட்டன் அவர்களால தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, என்ன பண்ணப்பட்டது? நல்ல அழகான பல்பு கண்டுபிடிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு எல்லா இடங்களிலும் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் அவருடைய கண்டுபிடிப்பின் முடிவை நமக்கு சொல்லுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எத்தனை முறை தோற்று போனார் தெரியுங்களா? தோற்று போறது வாழ்க்கையில முக்கியம் அல்ல, நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சத்துருவின் கிரியைகளும் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மூட பழக்கங்கள், மூட கிரியைகள் எல்லாம் வெளியேறி போவதாக. திரளான பாவத்தை மன்னிக்கிறவரே, நீர் பாவத்தை மன்னிப்பீராக. எஸ், ஐசக் நியூட்டன் அவங்க அம்மா திருப்பி யோசிச்சாங்க. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அதுதான் என்னது? அப்படி விசுவாசிக்க இந்த விசுவாச வரம் செயல்பட ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் வித்தியாசமா கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரம் இருக்கு? விசுவாச வரம் இருக்கிறது. அல்லேலூயா. சிலருக்கு சொல்லி கொடுத்தா கூட நம்ப மாட்டோம், செய்யவும் மாட்டோம். சொல்லி கொடுப்போம், இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்போம். சொன்ன மாதிரி கூட என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னா விசுவாசத்தை வரமாய் தேவனிடத்துல வாங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மாற்றி யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார், புறப்பட செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாத ஒன்றை இருக்கிறவராய் அழைக்கிறவருடைய ஆண்டவர் நமக்கு மட்டும் ஸ்பெஷலா உள்ள வைப்பார். இந்த தரிசனத்தை, இந்த திட்டத்தை நீங்க அதை நோக்கி பிரயாணிக்கும் பொழுது, உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாகவே உங்கள் விசுவாசம் வளரும்படி செய்வார். அல்லேலூயா. அடுத்து குணமாக்கும் வரம். அல்லேலூயா. இந்த எத்தனை பேருக்கு குணமாக்கும் வர இருக்கு? நிறைய பேர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர்த்துட்டு குணமாக்கும் வர இருக்கு? நான் கை வச்சு ஜெபம் பண்ண சுகமாகுது. ஒருத்தருமே கை தூக்க மாட்டேங்குது. குணமாக்கும் வரம். நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணனா அவங்க சுகமாயிடுவாங்க. அல்லேலூயா. நிறைய பேத்துக்குள்ள இருக்க அந்த என்ன கொண்டுட்டு வரட்டுமா உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண? அல்லேலூயா. எத்தனை பேரு என்ன கொண்டுட்டு வர்றவங்கள்ட்ட, உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு
நீங்க மனசார ஜெபம் பண்றீங்க. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், உங்க வரத்தை நீங்க டெவலப் பண்ணணும்னு தான் நினைக்கணுமே தவிர அந்த ஆத்மா சர்ச்சுக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்க வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்யறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. அது இன்னைக்கு நாட்டு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணும், வரும் அந்த ஆத்மா. அல்லேலூயா. நீங்க உடனே உங்க சர்ச்சுக்கு வரல, விசுவாசிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வரம் டெவலப் ஆகாது. அல்லேலூயா. உங்க வரம் டெவலப் ஆகணும்னா அவங்க நம்புறாங்க, நம்பல, சர்ச்சுக்கு வர்றாங்க, வரல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்க அந்த தருணத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும்னா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க சுகமாக்குகிறவர், வியாதியத்தின் மேல் கைகளை வைத்து அவர்கள் சொஸ்தமாக வசனம் சொல்லுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த சுகமாக்கும் வசனங்களை நீங்கள் சொல்லி நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். சர்ச்சுக்கு வராங்களோ வரலையோ உங்கள்கிட்ட வரம் என்ன ஆயிரும், வளர்ந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியை இயேசு என்ன பண்ணுவாரு, சுகமா. அந்த வரத்தை கர்த்தர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காரு, நிறைய பேர் கை தூக்குறீங்க, வரத்தை நீங்க பயன்படுத்துங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நாள்பட்ட வியாதி, காயம், இப்படிப்பட்டதான இந்த வியாதிகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படி நம்ம இடத்துல வரும் பொழுது, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி சுகமடையும். அல்லேலூயா. அதான் வரம். ஜெபம்னு ஒருத்த வியாதிக்காரருக்காக நம்ம பண்ணிட்டனாலே அவங்க என்ன ஆயிருவாங்க, சுகம் அடைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. குணமாக்கும் வரம். ஒண்ணு நம்முடைய விசுவாசத்தினால அவங்க குணமடைவாங்க, இல்லைன்னா நம்முடைய வரம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணும், கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வரம் வேணும்? அல்லேலூயா. எவ்வளோ வியாதிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு அந்தகாரத்துல இருக்கிற ஒருவனை நீங்க போய் ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு, இயேசு இடத்துல நீங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க பிரயாசப்படும் பொழுது நீங்க யார தாக்குதல் பண்றீங்கன்னா, யார தாக்குதல் பண்றீங்க, பிசாச தாக்குதல் பண்றீங்க. அல்லேலூயா. பிசாச தாக்குதல் பண்ணா அவன் சும்மா இருப்பானா? சும்மா இருப்பானா? என்ன பண்ணுவான், எதிர் தாக்குதல் பண்ணுவான். அல்லேலூயா. உடனே என்ன பண்ண கூடாதுன்னா இந்த எதிர் தாக்குதலுக்கு எல்லாம் பயந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, எதிர் தாக்குதலுக்கு நீங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அவன் எதிர் தாக்குதல் பண்ணுவான், ஏன்னா அவன் ராஜ்யத்தை போய் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க, அவன் ராஜ்யத்தை போய் நீங்க மோதுறீங்க, அவன் ராஜ்யத்தை நீங்க தொல்லை பண்றீங்க, அவன் இடத்தை காலி பண்றீங்க நீங்க. அப்படிங்கும் போது அவனுக்கு என்ன வரும், கோபம், எரிச்சல், அதெல்லாம் வரும். ஒண்ணு நீங்க பயந்துடக்கூடாது. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசுவே உங்களோட கூட வந்துதான் அந்த அற்புதத்தை என்ன பண்ணுவார், செய்வார். நீங்க மட்டும் தனியா போறதா ஒரு நாளும் என்ன பண்ணிக்க கூடாது, நினைச்சுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களோட வருவார். உங்களுடைய கரத்தோட அவருடைய கரம் என்ன பண்ணப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். நீங்க கரம் வச்சு ஜெபம் பண்ணும் போது நீங்க நினைக்கணும், ஏன் கரம் இல்ல, ஜீசஸ் உங்க கரம் அவங்க மேல இருக்குங்கிறத நீங்க நினைச்சுக்கணும். அல்லேலூயா. என்ன எதிர் தாக்குதலை பிசாசு நம்ம மேல தொடுத்தாலும் ஜீசஸ் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே நீங்க உங்களுக்கு அவங்கள தொட்ட, எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, கை வலிச்சிச்சு, கால் வலிச்சிச்சு அப்படின்னா உங்கள்ட்ட வரமே கிடையாது, கம்முன்னு இருந்துருங்கன்னு. உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சிருக்கணும், அவனை நீங்க தாக்குனாலே அவன் உங்களை எதிர் தாக்குதல் செய்வான். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்து எந்த ஊழியக்காரனும் ஊழியம் செய்ய முடியாது. நீங்க உங்க வரத்தை வல்லமையை பயன்படுத்தணும். ஒருவேளை உங்களுக்கு வேற எந்த வரமும் செயல்படாம குணமாக்குவதுதான் உங்களுக்கு வரமா இருந்தா, இங்க போய் தொட்டா எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னா உங்க வரத்தை புதைச்சு வச்சிட்டீங்கன்னா இந்த வரம் செயல்படாம போனா உங்களுக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு தாளந்து வாங்கி புதைச்சு வச்சவன் கதையை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே தண்ணி.
உங்களுக்கு கொடுத்த வரம் என்னவோ அது உங்க ஜீவனே போறதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தும். என்ன பண்ணணும்? பயன்படுத்தும். நீங்க பயன்படுத்த 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 நீங்க எங்க போனாலும் பிசாசு பயப்படுவான். இவன் வந்துட்டான், இவன் கை வச்சாலே என்ன ஆயிடும்? சுகம் ஆயிடும், இவனுக்குள்ள வரம் இருக்குது அப்படிங்கறத அவன் பிசாசு பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்ம இவனுக்குள்ள வரம் கொடுத்திருக்கிறோம்னு. பிசாசுக்கும் தெரியும் இவனுக்குள்ள வரம் என்ன பண்ணுது? கிரியை செய்யுதுன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? தாக்குதல் நடத்த நீங்க உடனே பயப்படக்கூடாது. வரத்தை நீங்க என்ன பண்ணணும்? அப்பதான் எக்ஸ்ட்ரா வரம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணி நீங்க அவங்க சுகம் பெற்றாங்கன்னா, நீங்க கை வைக்காமையே சுகமாகிற அளவுக்கு உங்களை பவரை பெருக்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க முதல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல அந்த வரத்தை நீங்க செயல்படுத்த பழகணும். அல்லேலூயா. அவங்க போக மாட்டேன், அங்க அவங்கள தொட மாட்டேன், அவங்கள டச் பண்ண மாட்டேன், இது மாதிரி அவிசுவாசமா பேசுனீங்கன்னா நீங்க அங்க போகவே வேண்டாம். நீங்க இல்லைன்னா உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை பயன்படுத்த தேவன் ஆட்களை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். மறந்துட்டாங்க. உங்களை மாதிரி 100 குணமாக்கும் வரத்தை உடையவனை எழுப்ப ஆண்டவருக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. பயந்தாங்கோலி பேதுருவை தான் கர்த்தர் சூப்பரா பைபிள்ல பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிச்சீங்கன்னா, பேதுரு நிழல் பட்டு சுகமாகும்படி வீதியில கொண்டு வந்து எல்லாரையும் வச்சாங்களாம். அல்லேலூயா. 15-16 பாருங்க. 5ஆம் அதிகாரம். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு ஆமென் அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு முதல்ல வரத்தை எங்க பயன்படுத்துறாருன்னா, பிறவி சப்பானியை சுகமாக்குற அந்த அலங்கார வாசல்ல வைக்கப்பட்ட அந்த மகனைத்தான் முதல்ல பேதுரு தன்னுடைய ஊழியத்துல என்ன பண்றாரு? சுகமாக்குற. அல்லேலூயா. அங்க கிரியை செஞ்ச உடனே இவருக்குள்ள வல்லமை இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ணா வரும் இவருக்குள்ள இருக்கிறது டெவலப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இவர் வந்தா, இவர் தொட்டா, இவர் நின்னா, இவர் பேசினா, இவர் துப்புனா, இவர் ட்ரெஸ்ஸ தொட்டா, இவர் நடந்து போனா, அவர் நிழல் பட்டா சுகமாகுங்கிற அளவுக்கு இவருடைய வரத்தின் மேன்மை என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? டெவலப் ஆயிடுச்சு. இப்படி உங்க வரம் டெவலப் ஆகணும். பேதுரு எல்லாரையும் தொட கிடையாதுங்க. பேதுரு நடந்துதான் போனார். அவர் நிழல் பட்டு என்ன பண்ணாங்களாம்? சுகமானாரு. அல்லேலூயா. இதுதான் வரம். வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாங்கல்ல, கொடுக்கிறவர் கொடுத்தா கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பார். அது மாதிரி பேதுருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை பயன்படுத்தும். பேதுரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அதை பயன்படுத்தினார். பயன்படுத்தணும்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். பிசாசு ராஜ்யத்தை நம்ம தாக்குதல் பண்ணனா உடனே அவன் என்ன செய்வான்? எதிர் தாக்குதல் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க. பேதுரு வாழ்க்கையில எதிர் தாக்குதல் நடந்துச்சா நடக்கலையான்னு பாருங்க. சொஸ்தமாக்கப்பட்ட 14 வசனம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி கொண்டு இந்த பேதுருவை யோவானை என்ன செய்யறாங்க தெரியுங்களா? 18வது வசனம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே இந்த இயேசு நாமத்தை பேசக்கூடாதுன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு. யாருக்கு? பேதுரு. அல்லேலூயா. நம்மளும் இப்படி ஊழியத்துக்கு போய் வந்தானா ஒரு எதிர்ப்பு எங்க இருந்தாலும் கிளம்பும். நீங்க எதிர்பார்த்துக்கணும். இது நானு எதிர்பார்த்ததுதான், இது நானு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா.
ஊழியத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுல உடனே பிரச்சனை நடந்தோடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இதை நான் எதிர்பார்க்கிறேன், வரவே இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும். பேதுருவுக்கு அப்படிதான் எதிர்ப்பு வந்துச்சு. அவங்க உடனே சொன்னாரு, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிய முடியாது. பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்க தேவனுக்கு தான் செவி கொடுப்போம், உங்களுக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இவ்வளவு தைரியமா பேசுறாரு. இந்த கோபத்துலதான் பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலை என்ன பண்றாரு, போடுறாங்க. சக்கையெல்லாம் அடி நவுத்தி என்ன பண்றாரு, தேவதூதன் வெளியே கூட்டிட்டு வந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியெல்லாம் பலத்த காரியத்தை நம் மூலமாய் வரும் நாட்களில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு இந்த வரத்தை குறித்து இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள நாம் இருக்கிற இந்த பகுதியிலும் நாம் இருக்கிறதான இந்த தேசத்திலும் பயங்கர எதிர்ப்பு தேவ பிள்ளைகளுக்கு எழும்ப போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய திட்டத்தை தம் பிள்ளைகள் மூலமாகத்தான் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு நாளும் இந்த எதிர்ப்புகளை கண்டோ இந்த பிரச்சனைகளை கண்டோ நாம பின்வாங்காம இருக்கணும்னா, நாம தெளிவாய் தேவன் நமக்கு கொடுத்துக்கிற வரத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்றுமே தேவன் நமக்கு கொடுக்கலன்னு நீங்க தேவனை ஒரு நாளும் சொல்லிவிடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்ததை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட எதிர்ப்பின் நாட்களில கூட கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே உங்க குடும்பத்தாருக்கு ஒரு பயம் வரணும். உங்களை பார்த்தாலே உங்கள் நண்பர் வட்டாரங்களுக்கு ஒரு பயம் வரணும். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே உங்க கிராமத்துக்குள்ள இவங்களை குறித்து எந்த காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் என்ன பண்ணும், வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்த சாட்சிகள் அப்படி வெளியே வரணும். அப்படி நீங்க கர்த்தருக்காக பயன்படணும். நீங்க கொடுத்த வரத்தை நீங்க பயன்படுத்தியே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள எழும்ப போகிற எல்லா எதிர்ப்புகளையும் நிர்மூலமாக்கும்படி நீங்களும் நானும் விசுவாசத்துக்குள்ள வளரணும். அல்லேலூயா. திருச்சபைக்கு விரோதமா எழும்புகிற சதி திட்டங்களை எல்லாம் நம்ம ஜெபத்துலதான் என்ன செய்யணும், முறியடிக்கணும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வரத்தை பயன்படுத்துவோம். முதலாவது நம்ம பார்த்தோம், ஞானத்தை போதிக்கும் வரம். இரண்டாவதாக அறிவை உணர்த்தும் வரம். அல்லேலூயா. மூன்றாவதாக விசுவாச வரம். நான்காவதாக குணமாக்கும் வரம். மீத வசனங்களை, மீத அந்த வரங்களை உங்களுக்கு அடுத்த வாரத்துல உங்களுக்கு சொல்லுகிற நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம பயன்படுத்தும்படி. நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆண்டவரே ஆராதனை நாளுக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, பவுல் ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதும் பொழுது தகப்பனே ஆண்டவரே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் ஸ்திரத்தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த வரங்களை குறித்து அவர்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு எங்கள் சபைகள் ஸ்திரப்படும்படி இன்றைக்கு இந்த நாளிலே இந்த சத்தியத்தோடு பிள்ளைகளோடு நீங்க பேசிக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா. எல்லாருக்கும் தாளந்துகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதை பயன்படுத்தாமல் இருந்த பிள்ளைகளுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் இன்றிலிருந்து தன் இருதயத்தை மாற்றிக்கொண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டு ஆண்டவரே, என் தேவனுக்காக நான் பயன்படுவேன், என் ராஜா எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டார், அவர் என்னை அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்தார், அவரை மரண வாசலிருந்து என்னை இழுத்து கொண்டு வந்து விட்டார், நான் அவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய வரத்தை அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கிறேன். இந்த வரங்கள் இவர்களுக்குள்ள இன்னும் இரட்டிப்பாய் பெருகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எலியாவின் மேல் இருந்த வரம் எலிசாவின் மேல் இரட்டிப்பாய் இறங்கினது போல இன்னும் இவர்கள் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் நீங்க இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி பரிசுத்தரே. இதனால் வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லக்கரம், உம்முடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய தேற்றும் கரம் வா உம்முடைய பிள்ளைகளை நித்தம் நடத்துவதாக ராஜா.
எல்லா பொல்லாப்புக்கும் நீங்க விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, இயற்கை அனுகூலமாக்குங்க. எந்த ஒரு இந்த கிளைமேட் சேஞ்சாலே பிள்ளைகளுக்கு சளி தொல்லை, காய்ச்சல் தொல்லை என்று வராதபடி தேவன் கர பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, வியாபார ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற இடத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய வீடுகளை நீங்க ஆசீர்வதிங்க. அதுல சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். நான் ஜெபிக்கிறேன் அப்பா, ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும், குணம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க, திருமண தடைகளை நீங்க விலக்கி போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தை நீங்க அருளி செய்யுங்க கர்த்தாவே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய அனாதி தீர்மானம் இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். குறைவை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராக. உங்க வல்ல நாமே மகிமைப்பட எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.